வைகுண்ட ஏகாதசி வருகின்ற 23/12 அன்று சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை அதிகாலை எல்லா கோயில்களையும் பரமபதவாசல் திறப்பாங்க. மற்ற ஏகாதசிகளை விட இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஏகாதசி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஏகம் ப்ளஸ் அசி. ஏகம்னா எல்லாவற்றிற்கும் அப்படின்னு அர்த்தம். அசினா இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாவற்றிற்குமாக இருப்பவன், அதான் ஏகாதசியோட பொருள். அப்போ வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கும்போது வைகுண்டத்தில் இருக்கும் அனைவருக்குமானவன் அப்படின்னு அர்த்தம். பார்க்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் தோன்றியதும் இந்த ஏகாதசி நல்ல நாளில் தான். அதனால தான் இந்த ஏகாதசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு தான் பார்க்கடல்லிருந்து அமிர்தத்தை எடுத்து மோகினி வடிவாக எல்லாத்துக்கும் பெருமாள் கொடுத்தாரு. அதனால தான் அந்த ஏகாதசியை நம்ம கடைபிடிக்கும் போது தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதாவது மறுபிறவியே இருக்காது. இப்போ அமிர்தம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? தேவர்களில் ஒருத்தராக நம்ம ஆயிடுவோம். அப்போ நமக்கு பிறவி கிடைக்காது. அதனால தான் இந்த மார்கழி மாதத்து வைகுண்ட ஏகாதசியை முக்கியமாக கடைபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 21ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் பொழுதோட சாப்பாட்டை முடிச்சிடணும். இரவு பொழுதில் சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை முழுவதும் சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை அதிகாலையில் தான் ஏகாதசி முடியுது. அப்போ சனிக்கிழமை நம்ம 9 மணிக்கு மேலே, அதாவது 10 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, துவாதசி வந்துடுது. அப்போ நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பசி தாங்க முடியலை அப்படின்னா வாழைப்பழம் மட்டும் சாப்பிடணும். அதே போல் துளசி தீர்த்தம் சாப்பிட்டுக்கலாம். தானியங்களை எடுத்துக்கோங்க. இப்போ எந்த தானியத்தையுமே நம்ம மறு உயிர் பெற செய்ய முடியும், அதாவது விளைவிக்க முடியும். அதே போல் தான் நமது மறுபிறவி. அப்போ நீங்கள் தானியங்கள் சாப்பிடும்போது மறுபிறவி உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அன்றைய நாள் மட்டும் தானியங்களை சாப்பிடாம மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எந்த தானியத்தால் செய்த உணவுகளையும் சாப்பிடாம இருக்கணும். வாழைப்பழம் மட்டும் ஏன் சாப்பிடலாம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க, அது தோலை உரித்து சாப்பிட்ருவீங்க. இல்லை அந்த தோலை கொண்டு போய் நட்டு வச்சா வருமா அப்படின்னா வராது. இல்லை அந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் நட்டு வச்சா வருமா அப்படின்னா வராது. அப்போ பிறவியற்ற நிலைக்கு, அதாவது திரும்ப அது வளராத ஒரு பொருளை தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம். ஏகாதசி அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பசி தாங்கலைன்னா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ரொம்ப விரக்தியாக நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா வெறும் நீர் மட்டும்தான், அதில் ஒரு துளசியை போட்டு அந்த நீரை தான் நீங்கள் சாப்பிடணும். எனக்கு இந்த பிறவி போதும், இனிமேல் எப்பிறவியுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விரதத்தை இப்படி தான் கடைபிடிக்கணும். அடுத்த நாள், அதாவது ஏகாதசி அன்னைக்கு தூங்கக்கூடாது. அதே போல் அடுத்த நாள் பகல்லையும் தூங்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கும் தூங்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிச்சிடணும். அன்னைக்கு பகலில் மட்டும் தூங்கக்கூடாது, இரவில் தூங்கிக்கலாம். அதாவது பகலோடைய விரதமும் முடிச்சிடறோம். அதனால் தூங்கக்கூடாது பகலில். இரவு தூங்கி நம்மளுடைய விரதம் முடித்ததை நம்ம செய்யலாம். ஆனால் அதாவது
21 வியாழக்கிழமை தசமி அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடுறோம். வெள்ளிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு நம்ம பகல்லையும் தூங்கக்கூடாது, இரவுலையும் தூங்கக்கூடாது. சனிக்கிழமை காலையில் நம்ம பரமபத வாசல், அதாவது சொர்க்க வாசலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தும் தூங்கக்கூடாது. அன்று இரவு தான் தூங்கணும். இந்த முழிச்சு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது பரமபத விளையாட்டுன்னு அதை தொட்டுட்டோம்னா அதில் ஆர்வம் போயிடும். அந்த விளையாட்டிலே ஆர்வம் போயிடுறதுனால நேரம் போகிறதே தெரியாமல் விடிஞ்சிரும். முன்பெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணை இருக்கும், முன்னாடி பெரிய வாசல் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுகளாக ஒன்று சேர்ந்துக்குவாங்க. நைட்டு பூரா உட்காந்து தாயம் உருட்டுவாங்க, பரமபதம் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது இப்போ 4 பக்கம் இருக்குது இந்த தாயக்கட்டத்துக்கு, 4 பேர் உட்காந்து விளையாடுவாங்க. ஒருத்த மாற்றி ஒருத்தர் நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு போட்டு ஒரு 2 ரவுண்டு வந்தாங்கனாவே விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதிகாலையிலேயே கோயிலுக்கு போய் பரமபத வாசலில் நுழைஞ்சு வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி முழுவதும் உபவாசம் இருப்பாங்க. அதாவது துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதான் முறையான விரதம். வாழைப்பழத்தை தவிர மற்ற எதுவும், அதாவது திரும்பவும் முளைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் நம்ம திரும்ப முளைக்க மாட்டோம். நம்ம அடுத்த பிறவி எடுக்கிறது தான் முளைப்பதற்கான அடையாளம்.